கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. திண்ணார்வெண் செங்குடையாய் திருநாள் திருவோணமின்றெழுநாள் முன் பண்ணோர் மொழியாரை கூவி முளையட்டி பல்லாண்டு கூறுவித்தேகேன் கண்ணாலம் செய்ய கரியும் கலத்தது அரிசியும் நாக்கி வைத்தேகேன் கண்ணா நீ நாளை தொட்டு கன்றின் பின் போகேல் கோலம் செய்து இங்கே இருகே. இந்த பாசுரம் திருமஞ்சன காலத்துல கடைசியில சேவிப்பா கோவில்கள் எல்லாம். திண்ணார்வெண் சங்குடையாய் அழகிய சங்குடையவனான எம்பெருமானை அர்ச்சாவதாரத்துல உள்ள ஈடுபாட்டுல பேசுற பாட்டு இது. திருநாள் கோவில்கள்ல திருநாள் வந்துட்டுது. இப்ப திருநாள் வர்றது அப்படின்னு சொன்னா அவள் முதல்ல செய்யக்கூடியது திருமுலை. கல்யாணங்கள்ல பஞ்சபாலிகை செய்யறாள் இல்லையா, நவதானியங்களை ஊற வச்சு மண்ணுல போட்டு அதுக்குன்னு அகல் இருக்கும், 5 அகல் இருக்கும். இந்த அகல்ல போடுவா, பஞ்சபாலிகைன்னு பேர். உற்சவத்திலையும் அதை தான் முதல்ல செய்வார்கள். இன்று முதற்கண்டு உனக்கு திருவோண உற்சவம் வந்துடுது, பிரம்மோற்சவம் வருது. இன்னையிலேருந்து 7வது நாள் வருது. இன்று 7 நாள் 7வது நாள் வருது. அதனால முன் பண்ணோர் மொழியாரை கூவி, இதுக்கு முன்னாடியே அத்தியாபகர்கள் வேத பாராயணக்காரர்கள் என்கின்ற பெரியோர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உற்சவம் வர்றதுனாலே அவர்கள்லாம் வேத பாராயணம் செய்து திருப்பல்லாண்டு சேவித்து முளையட்டி பல்லாண்டு கூறிவித்தேன். பெரியாழ்வாராக பாடுறார். இப்போ ஏதோ ஒரு திவ்ய தேசத்துல உற்சவத்தை மனசுல அனுசந்தானம் பண்ணிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்லயோ திருக்கோட்டியூர்லயோ ஒரு உற்சவத்துல தான் இருக்கிறதாக பாவித்து திருமுளையட்டி உன்னுடைய உற்சவத்துக்காக எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு விட்டேன். இனிமேல் திருக்கல்யாணங்கள்லாம் நடக்க போறது. கண்ணாலம்னா உற்சவம். உற்சவத்துக்காக வேண்டிய சம்பாரமான சாமான்கள் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். ஏன்னால் வேத பாராயணம் அத்தியனங்கள்லாம் நடக்கணும், கைங்கரியங்கள்லாம் நடக்கணும், உனக்கு நிறைய நைவேத்தியங்கள்லாம் நடக்கணும், அடியார்களுக்கு அன்னதானங்கள்லாம் நடக்கணும் என்று அதுக்கு வேண்டிய அரிசி, அதுக்கு வேண்டிய கரிகாய் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன். அரிசியும் ஆக்கி வைத்தேன். அதனால இனிமே இந்த 10 நாள் கொடி ஏறி கொடி இறங்குற வரையிலும் நாங்கள் சொல்றபடிதான் நீ கேட்கணும். கொடி ஏறி கொடி இறங்குற வரையில ஓ இஷ்டத்துக்கு இனிமே தெரிய முடியாது. காலையில இந்த வாகனம், ராத்திரி இந்த வாகனம், காலையில இந்த வாகனம், ராத்திரி இந்த வாகனம், இந்த அலங்காரம், இப்போ ராத்திரி இந்த அலங்காரம் மாத்தி மாத்தி நாங்க செய்வோம். நீ சமத்தா இருந்தா அதெல்லாம் ஏத்துக்கணும். அதனால உன் இஷ்டப்படி வாசல ஓடி போயிடாத. சேவார்த்திகள்லாம் ஏன் இன்னைக்கு உற்சவம் நின்று போயிடுத்துன்னு கேட்பா. கண்ணா நீ நாளை தொட்டு கன்றின் பின் போகேல். கன்றுகளை ஓட்டி நீ போயிடாதே, உனக்கு பிரம்மோற்சவம் நடக்க போறது. அதனால கோலம் செய்து இங்கே இரு. அப்பொழுது அந்த வேலைக்கு அலங்காரம் செய்ததும் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துண்டு இன்னைக்கு இந்த மண்டபம், நாளைக்கு எதிர் மண்டபம், நாளைக்கு பக்கத்து மண்டபம், நாளைக்கு காவேரி மண்டபம், ஒவ்வொரு மண்டபத்துல உட்கார்ந்து நீ இந்த பிரம்மோற்சவம் முடிகிற வரையிலும் சமத்தா இருக்கணும். உன் இஷ்டத்துக்கு ஓடக்கூடாது என்ன அப்படின்னு சொல்றார். யசோதையாகி பேசுற பேச்சு, பெரியாழ்வாராயிருந்து பேசுற பேச்சு பாசுரங்கள் எல்லாத்துலயுமே உண்டு. அது கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.